வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். சிசாட் சீரீஸ்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர், ரேண்டம் 2 டிஜிட் நம்பர் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து அந்த ஒரு ஷார்ட்கட் நமக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்கொயரிங் a நம்பர் ஈஸிலி which is nearest to a base. பேஸ் அப்படின்னா இந்த 30, 40, 50, 60, 100, 110 இதெல்லாமே பேஸ். இதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர்ஸை எப்படி நம்ம ஸ்கொயர் பண்றோம், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு எப்படி பக்கத்தில் இருக்க ஸ்கொயரை டைம் சேவ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். 31 இன்டூ 31 எடுத்துக்கோங்களேன். கேட்டால் நம்மளாம் முழிப்போம். மல்டிப்ளை பண்ணி ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். 41 இன்டூ 41 அப்படி தான், ஓகேங்களா. ஆனால் 30 இன்டூ 30 என்னன்னு கேட்டால் இது நாங்கள் இது கூட தெரியாதா 900 அப்படிமோ. 40 இன்டூ 40 அப்படின்னு என்னன்னு கேட்டால் இது கூட தெரியாதா 1600 அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ அதை தான் நம்ம வந்து டேட்டாவை எடுத்துட்டு அதை வச்சு 31 ஸ்கொயர் எப்படி, 30 ஸ்கொயர் வச்சு 31 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஈஸியாக சிம்பிளாக சொல்ல போனால் 6 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் ஃபார்முலா. ஃபார்முலாங்கிறத விட ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம், 5 + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 + 6 அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா 25 + 11 which is equal to 36. 6 ஸ்கொயர் கிடச்சிரும். இன்னொரு தடவை போடுறேன். 5 ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 + 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், which means 4 ஸ்கொயர் + 4 + 5 அதாச்சு 16 + 9 is equal to 25. ஃபர்ஸ்ட் சின்ன டிஜிட்டை சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம பெரிய டிஜிட்ஸ்க்கு போகலாம். 31 ஸ்கொயர் is equal to 30 + 1 the whole square எழுதிக்கலாம், which means 30 ஸ்கொயர் + 30 + 31 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 + 61. ஆன்சர் 961, கரெக்ட். 41 ஸ்கொயர் எழுதணும் அப்படின்னா 1600 + 40 + 41 which means 1681. அதே தான் 51 ஸ்கொயருக்கும். 51 ஸ்கொயர் is equal to 2500 which means 50 square plus 50 plus 51 is equal to 2601. 2500 plus 100 எவ்வளோ, 2600 plus 1 is equal to 2601. 61 square எப்படி எழுதலாம், 60 square plus 60 plus 61 which means 3600 plus 121. 3721. 3721. அதே மாதிரி 70 ஸ்கொயர் என்னன்னு எழுதலாம், 4900 plus 70 plus 71 is equal to 4900 plus 141. 4900 plus 100 வந்து 5041. 81 into 81 அப்படி என்றால் 6400 plus 80 plus 81 வந்து 161 is equal to 6561. 6561 25 36. இப்போ வந்து 101 into 101 அப்படின்னா 100 square which means 10,000 plus 100 plus 101 is equal to 10,201. ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சிம்பிள். இப்படி தான் வந்து பக்கத்தில் இருக்க பேஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் எந்த வேல்யூக்கு வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு குட்டி ஸ்மால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்து 16 எடுத்துக்கோங்க, 64 எடுத்துக்கோங்க, 25 இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது எல்லாமே எப்படி முடியும் அப்படின்னா, ஒன்று 0ல முடியும், 100 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 121 1ல முடியும், இல்லைன்னா 4ல முடியும் 64, இல்லைன்னா 9ல முடியும், இல்லைன்னா 36 6ல முடியும், இல்லைன்னா 5 25 5ல முடியும். விச் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு நம்பர் 22, 72, 512,
999 7 9998 1500 10,548 இந்த 8 2 7 3 இதுல எல்லாம் முடியுது இல்லையா? இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே திஸ் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி நீங்க அடிச்சிடலாம். 014965 இப்படி முடியுது இல்லையா? இது மட்டும் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எங்கெங்க எல்லாம் எந்தெந்த நம்பர்லாம் இப்படி முடியுதோ இங்கெல்லாம் பாருங்களேன். 1 முடியும், இல்லைன்னா 5ல முடியும், இல்லைன்னா 6ல முடியும். 1 5 6 அப்படிதான் முடியும். இதை தவிர இந்த 2378ல ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். தட்ஸ் இட். ஓகே கைஸ், ஏதாச்சும் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வில் பி தேர் டு புட் தட் வீடியோ. ஓகே கைஸ், தேங்க்யூ.